வணக்கம் தமிழா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில இருக்கக்கூடிய வீட்டோ பவர் பெற்ற நாடுகள் எதுன்னு கேட்பாங்க. யுஎன்ஓ ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபையில இருக்கக்கூடிய வீட்டோ பவர் பெற்ற நாடுகள் எதுன்னு கேட்பாங்க. வீட்டோ அப்படின்னா தடுப்பாணை அதிகாரம். வீட்டோ பவர் வீட்டோ அதிகாரம் பெற்ற நாடுகள் மொத்தம் எத்தனை நாடுகளுக்கு இந்த வீட்டோ பவர் கொடுத்திருக்காங்க, அதாவது நிரந்தரமான உறுப்பு நாடுகள் சொல்லுவாங்க. இந்த வீட்டோ பவர் தடுப்பாணை அதிகாரம், எந்த ஒரு தீர்மானத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் தான் இந்த தடுப்பாணை மறுப்பாணை அதிகாரம் என்று சொல்லக்கூடிய வீட்டோ பவர். அப்ப இந்த பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய இந்த வீட்டோ அதிகாரத்தை பெற்ற நாடுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மொத்தம் 5. எப்படி ஐநாவுடைய அலுவலக மொழிகள் இன்னைக்கு 6 இருக்குதோ அதே போல ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல வீட்டோ அதிகாரம் தடுப்பாணை அதிகாரம் பெற்ற நாடு எண்ணிக்கை 5. அதை சுருக்கமா நம்ம சொல்ல முதல் எழுத்தை கொண்டு எஃப் கேர் அப்படி வச்சுக்கோம். மொத்தம் 5 நாடுகள் எஃப் கேர். அப்ப எஃப் கேர் அப்படின்னா வீட்டோ பவர் பெற்ற ஐநா பாதுகாப்பு சொல்லக்கூடிய 5 நாடுகள். அப்ப எஃப் என்பது எந்த நாட்டை குறிக்கிறது அப்படின்னா பிரான்ஸ். எஃப் என்பது எதை குறிக்கிறது? பிரான்ஸ். சி என்று சீனா நாட்டை குறிக்கிறது. சி என்பது சீனா. ஏ அமெரிக்கா. ஏ என்பது அமெரிக்க நாட்டை குறிக்கிறது. யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆர் ரஷ்யா. இ இங்கிலாந்து. அப்ப வீட்டோ பவர் பெற்ற நாடுகள்ல பொருந்தக்கூடியது அப்படின்னு கேட்பாங்க. வீட்டோ பவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல வீட்டோ பவர் பெற்ற நாடு எண்ணிக்கை 5. அந்த நாடோட பேரோட முதல் எழுத்தை தான் நம்ம சுருக்க குறியீடை வச்சு எஃப் கேர் அப்படின்னு நம்ம சார்ட்டு வைக்கிறோம். எஃப் கேர் அப்படின்னா வீட்டோ பவர் பெற்ற 5 நாடுகள். அப்ப எஃப் என்பது பிரான்ஸ் நாட்டையும், சி என்பது சீனா நாட்டையும், ஏ என்பது அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும், ஆர் என்பது ரஷ்யா, இ என்பது இங்கிலாந்து நாட்டையும் குறிக்கிறது. சில சமயம் இங்கிலாந்துக்கு பதில யூகே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப யூகே இங்கிலாந்து எல்லாம் ஒன்றுதான். ஓகேங்களா? அப்ப வீட்டோ அதிகாரம் பெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடப்பட்ட நாடுகள் 5. அது சுருக்கம் என்ன சொல்றோம்? எஃப் கேர். ஓகே, ஏன்னா அந்த எஃப் கேர் வைக்கும்போது நம்ம ஈஸியா எஃப் பிரான்ஸ் அப்படி ஈஸியா நம்ம மைண்ட்ல செட் பண்ணிடலாம். ஓகே, எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.